ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஓ ஷதரி தலரே ரே 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 ரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 146 1-2 இப்படியாக சொல்கிறது. அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ண. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முழு இதயத்தோடு முழு பலத்தோடும் ஆண்டவர் நாம கீர்த்தனை பண்ணோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சந்தோஷமான நாள். இதில் நாம் கலிக்குந்து மகிழ கூடும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எக்காலம் போது ஆண்டவரை அல்லேலூயா சொல்லி நம்ம வரவேற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை இப்போ இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். நம்ம முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன், நம் இதயத்துல வாசம் செய்கிற தேவன் அவர். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை
மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் அவரை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம அவரை பரிசுத்த தேவனை நம்ம வரவேற்கலாமா? பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. Shalom. Thank you, Lord. Let's all sing this wonderful song. Breathe on us and let the heavens open. Amen. Lord, we stand in the glory of the King, Lord. Lord, fill us with your presence, Lord. Fill us with your almighty presence. Amen. Welcome in this place. Welcome in our hearts. Come and have your way. God, meet us face to face. All-consuming fire, move without restraint. Breathe on us, Spirit come. You're our heart's desire. Breathe on us, Spirit come. You're our heart's desire.
worship be a throne, Lord. Amazed by your name. We stand in the glory of the King, knowing that you're here. You have set us free. You're here. Let the worship be your throne. Amazed by who you are, your presence makes us whole. Breathe on us, Spirit come. You're our heart's desire. Breathe on us, Spirit come. You're our heart's desire. Breathe on us, Spirit come. Your heart's desire. Oh, 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 Let the heavens open, let the kingdom move, all of faith and hope, our great God. Let the heavens open, let the kingdom move, all of faith and hope, our great God. Let the heavens open, let the kingdom move, all of faith and hope, our great God, great God. Let the heavens open, let the kingdom move, all of faith and hope, our great God. Let the heavens open, let the kingdom move, all of faith and hope, our great God. No heaven locked up, let it open, no kingdom stand still, let it move. Our faith, our host, our hope, our great God, great God. No heaven locked up, let it open, no kingdom stand still, let it move. All our faith, our host, our hope, our great God, our great God. No heaven locked up, let it open, no kingdom stand still, let it move. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஜலத்தின் மேலே நீர் அசைவாடினீரே அப்பா. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனாகிய ஆவியானவரே, நீங்கள் வாங்கப்பா, என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். மனதார உள்ளத்தில் இருந்து அவரை நோக்கி நம்ம இந்த ஆராதனையை நம்ம ஏறெடுக்க போகிறோம். வாங்க தேவச்சனமே, ஒரே சிந்தையோடு கூட இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். உமக்கு நன்றி அப்பா, எங்கள் பரிசுத்தமானவரே, எங்கள் ஆவியானவரே. இதோ நான் உமக்கு சொந்தமப்பா, நான் உமக்கு சொந்தமப்பா. நீங்க வாங்கப்பா, என்னை நீங்க ஆளுகை செய்ய, என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்ய, என் சபையை நீங்க ஆளுகை செய்ய கடந்து வாங்கப்பா.
செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எல்லாரும் சொல்ல போகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. உரத்த சத்தமாக சொல்ல போகிறோம். ஆவியானவரே, என் ஆற்றல், என் ஆற்றலானவரே, ஆவியா, oh my Holy Spirit, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த. வாய்களை திறந்து பாட போகிறோம். நினைவெல்லாம் உமதாகணும். சொல்லலாமா? என் பேச்செல்லாம் உமதாகணும். எல்லாரும் சொல்லுங்களேன். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். கைகளை உயர்த்தி நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஒரே சிந்தையோடு ஆராதிக்க போகிறோம். அவர் தம்முடைய ஆவியினால நம்மை நிரப்ப போகிறார். ஆனவரே, ஆளுகை செய்யும் மத்தியில நீங்க கடந்து வாங்கப்பா. உடைய வஸ்திரத்தவங்களால நாளையும் நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, 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 என் ஆற்றல், என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே. என்ன புது படைப்பா மாற்றுங்கப்பா. கேட்கலாமா? என்ன நியூ கிரியேஷனா மாத்துங்க ஆண்டவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும், உடைத்து விடும், உருமாற்றும் என்னை, உடைத்து விடும், உருமாற்றும், பண்படுத்தும், பயன்படுத்தும் என்னை, பண்படுத்தும், பயன்படுத்தும். ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்புக் கொடுக்க போறோம். தேவஜனமே, GI 601 சபையாரே, if you want to have a breakthrough, பரிசுத்த ஆவியானவரை ஒப்புக் கொடுக்கலாம். ஆளுகை, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எல்லாரும் பாடலாம். எல்லாரும் பாட போகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் பாட போகிறோம். நம்முடைய ஆற்றலை அவர் நான் சின்ன பிள்ளைகள் பாடலாமா? ஆவியானவரே, என் ஆற்றல், என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்ல போகிறோம். என் ஆற்றல், என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே,
முதல் வாரம், இந்த வருஷத்தினுடைய முதல் வாரம், முதல் மன மகிழ்ச்சியின் நன்னாள்ல வந்திருக்கிற தேவஜனமே, கடந்த வருஷத்துல இருந்த காரியங்கள், இருந்த சாபங்கள், ரோகங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு வேணுமா? கிவ் எவ்ரிதிங் டு ஹிஸ் பிரசன்ஸ். எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல கொடுத்துடலாமா? லெட்ஸ் பிகின் a new life today. இனிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், என்ன புது படைப்பா நீங்க மாற்றுங்கப்பா, என்னையும் நீங்க மாற்றுங்க, நீங்க என்னோட வாழ்க்கையில தலையிடுங்கப்பா, உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா, வேண்டாம்ப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதுவுமே என்கிட்ட இருக்க வேண்டாம்ப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதுவுமே என்கிட்ட இருக்க வேண்டாம்ப்பா. கேட்கலாமா தேவச்சனமே? சின்ன பிள்ளைங்க கேட்கலாமா? ஆண்டவருக்கு ப்ளீஸ் பண்ற மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கா? ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழறேனாப்பா, இல்லைனா எதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதெல்லாம் எடுத்துருங்கப்பா. லெட்ஸ் ஸ்பெண்ட் சம் குட் டைம் வித் our God. ஆண்டவர்கிட்ட உறவாடலாம். எடுத்துருங்கப்பா, என்ன பண்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன உடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு முகவரி. அவருடைய பிரசன்னம் இல்லாம, அவருடைய பரிசுத்த ஆவி நிரப்புதல் இல்லாம நம்மால எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது தேவச்சனமே. அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட ஒப்பு கொடுங்க. இந்த நியூ இயர் ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இல்லாம ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன், ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இல்லாம எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்களேன். நீங்க இல்லாம நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்காம நான் எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்களேன். திஸ் இஸ் த குட் டிசிஷன் எவர் யூ ஆர் மேக்கிங். இந்த டிசிஷன் இப்போ எடுங்க, இந்த தீர்மானத்தை இப்போ நீங்கள் எடுங்க. என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுங்கப்பா. நான் உங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்துவேன் ஆவியானவர் சொல்லியிருக்காரு. கண்டித்து உணர்த்துங்கப்பா. நம்மளோட மிஸ்டேக்ஸை மீதி பேர் எடுத்து சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். மனுஷங்க, நம்மளோட லீடர்ஸ், அம்மா அப்பா சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேன்றோம். பட் when Holy Spirit intervenes, பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்போம். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நான் எதைப்பா மாத்திக்கணும், நான் எதைப்பா விடணும்? I'll change myself, Lord. I change everything for you. ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய வழி, ஒன்று ரொம்ப நேரவான குறுகலான வழி. அந்த குறுகலான பாதை தான் பரலோகத்துக்கு செல்ல போகுது. நம்ம நொறுக்கி, நம்மை உடைத்து, நம்மையே பண்படுத்தி அந்த வழியில நம்ம போகும்பொழுது அந்த வழியினுடைய ஓரத்துல இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பிரம்மாண்டமான வழி, இந்த பயங்கர லக்ஸூரியான வழியா நம்ம போனோம் அப்படின்னா நரகம் காத்து கொண்டு இருக்கிற தேவஜனமே. ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்துடலாம். இன்னும் ஒரே ஒரு முறை இந்த கவியை நம்ம பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் டோட்டலாக ஒப்பு கொடுத்துட்டு, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன், நீங்கள் சொல்லலைன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோம். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு அவருடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். போன வருஷம் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் பிளான் பண்ணீங்க. இந்த வருஷம் நீங்கள் எனக்காக பிளான் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்கப்பா. இந்த வருஷம் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு பிளான் பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், எவ்ரிதிங் எனக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஒப்பு கொடுக்கலாம். சகோதரர்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? குடும்ப தலைவிகளை ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டவருடைய கரத்துல? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, சின்ன பிள்ளைங்கள்லாம்
Let's close your eyes. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Yes, the spirit of God is upon you. His anointing is upon you. அவருடைய வல்லமையினால, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால எல்லா காரியத்தையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க. இது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. நம்ம 2024 வருஷத்தை முடித்து திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரிய விதமாக இருக்க போகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே, சகலத்தையும் ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை கொடுத்து சகலத்தையும் செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். Believe in him. அவரை நம்புங்க. Don't believe in you, but believe in him. தகப்பனே, நான் என்ன நம்பல, என் பலத்தை நம்பல, என் பராக்கிரமத்தை நம்பல, உங்களை மாத்திரம் நம்புறேன். என்னை நீங்க நடத்துங்கப்பா. என் பாரத்தை, என் கவலையை, கஷ்டத்தை, கண்ணீரை, ஏக்கலங்களை, அலைச்சல்களை, நிந்தைய, அவமானத்தை எல்லாத்தையும் உங்க மேல எடுத்து வச்சுட்டேன். நீங்க என்னை நடத்துவீங்க. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனதின் காலத்துல அதனதின் காரியங்களை ஆண்டவரே நீ நன்மையா செய்ய போகிறீரப்பா. உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையுடைய மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜீவன். இயேசுவின் நாமத்தில்